வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீலர் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் விஷ்ணுகிராந்தி மூலிகையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுகிராந்தி மூலிகை சிறிய இலைகளை கொண்ட செடியாகும். இந்த மூலிகை ஈரப்பதமுள்ள இடங்களில் தானாக வளரக்கூடிய தன்மை உடையதாகும். இந்த மூலிகை நீல நிற மலர் இதழ்களை கொண்டது. மேலும் வெள்ளை மற்றும் செந்நிறங்களிலும் சில இடங்களில் காணப்படும் மூலிகை தாவரமாகும். விஷ்ணுகிராந்தி மூலிகை நம் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சிறந்த மூலிகையாகும். இந்த முழு செடியுமே மருத்துவ குணங்கள் அதிகம் உடையது. நம் சித்த மருத்துவத்தில் மனிதனுக்கு 64 வகையான காய்ச்சல்கள் தாக்கும் என கூறப்பட்டுள்ளது. அந்த காய்ச்சலும் மட்டும் இல்லாமல் விஷ காய்ச்சலையும் போக்கும் அற்புத மூலிகை இந்த விஷ்ணுகிராந்தி மூலிகையாகும். விஷ்ணுகிராந்தி மூலிகையின் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். விஷ்ணுகிராந்தி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வெந்நீரில் கலந்து சாப்பிட இருமல், சளி, இரைப்பு நோய்கள் குணமாகும். இதன் பொடியை பசுந்தயிரில் கலந்து கொடுக்க வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். விஷ்ணுகிராந்தி இலை பொடியை பசும்பாலில் கலந்து தினமும் காலை மாலை சாப்பிட்டு வர வாதம், பித்தம், எலும்புருக்கி நோய் போன்ற கொடிய நோய்கள் குணமாகும். மேலும் விஷ்ணுகிராந்தி பொடியுடன் ஓரிதழ் தாமரை பொடி இரண்டையும் 50 கிராம் சேர்த்து வைத்து கொள்ளவும். இதனை பெண்கள் 3 நாட்கள் தொடர்ந்து பசும்பாலில் கலந்து குடித்து வர குழந்தை பாக்கியம் உண்டாகும். விஷ்ணுகிராந்தி கஷாயம் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். விஷ்ணுகிராந்தி 50 கிராம், ஆடாதொடை பொடி, பற்படாகம், சீந்தில் கொடி, நிலவேம்பு, தூதுவளை இவற்றை 50 கிராம் வாங்கிக்கோங்க. சம அளவு எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. கலந்து வச்ச இந்த பொடியை சம அளவு எடுத்து தண்ணீரில் காய்ச்சி கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரலாம். பெரியவர்கள் 150 ml குடிக்கலாம். சிறியவர்களானால் 50 ml குடிச்சிட்டு வரலாம். இந்த கஷாயம் குடித்து வர 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். அதுவரை எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த கஷாயம் விஷ காய்ச்சல் எல்லாத்தையும் முறிக்கும். மேலும் டைபாய்டு போன்ற கொடிய நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் உடையது இந்த விஷ்ணுகிராந்தி மூலிகை. கண்டிப்பாக இந்த நேரங்களில் நீங்கள் பத்தியம் இருக்கணும். உணவு விஷயத்தில் அது ரொம்ப முக்கியமானதாகும். உடல் பலம் பெற விஷ்ணுகிராந்தி, கீழா நெல்லி, ஓரிதழ் தாமரை பொடியை சம அளவு சேர்த்து சாப்பாட்டிற்கு பிறகு காலை மாலை சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நோய்கள் நீங்கி உடல் வலிமை பெறும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மேலும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். இந்த மூலிகையை நாட்டு மருந்து கடையில் வாங்கி வைத்து தேவைப்படும் நேரங்களில் நம் வீட்டிலேயே நோயை சரி செய்து கொள்ளலாம். எண்ணற்ற பல அற்புத மகத்துவம் கொண்ட விஷ்ணுகிராந்தி மூலிகை பயன்படுத்தி நலமுடன் வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.